இப்போ நம்ம இருக்கிற இடம் அல் ஹதீகா குர்ஆனியா, குர்ஆனிக் பார்க்குங்கிற இடம். இந்த குர்ஆனிக் பார்க்குங்கிற இடத்துல அல்லாஹுடைய அத்தாட்சிகளை சொல்லும் விதமாக 4 நபிமார்கள் 25 நபிமார்களுடைய பேர்களை எல்லாம் அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகள் எல்லாம் என்னென்னவெல்லாம் அந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவருடைய வாழ்க்கையை என்னென்னலாம் சந்தித்தார்கள் என்ற நிகழ்வுகளை எல்லாம் படமாக தத்ரூபமாக வீடியோக்களாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குர்ஆனிக் பார்க்கில். இங்கே தான் நம்ம செல்ல இருக்கிறோம். சென்று அங்கு உள்ள விஷயங்கள் எல்லாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே பிறந்த உம்மத்துமார்கள் அனைவரும் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்ற துஆவோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம இந்த பார்க்குக்கு வந்து இதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது மாஷா அல்லாஹ். இது மாதிரி நிறைய முன்னாடி ஒரு தடவை கொரோனாக்கு முன்பு ஒரு தடவை நம்ம வந்து பார்த்தோம். அதே அமைப்பில் தான் இப்போ இருக்குது. எல்லாமே அதே அமைப்பில் தான் இருக்குது. இது எல்லாருமே பார்க்கலாம். சிறு குழந்தைகள் மெயினாக பிள்ளைங்களுக்கு இங்கே வந்து பார்க்குறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா தேவையில்லாமல் இடங்களுக்கெல்லாம் பல பார்க்குகளுக்கு நம்ம போகிறோம். இங்கே வரக்கூடிய மக்கள் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். யாருமே அரைகுறை ஆடை இல்லை. பார்த்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே சிறந்த முழுவதும் மூடிய புர்கானிந்த ஆடைகளோட பெண்கள் வருவாங்க கண்ணியமாக வரக்கூடியது. நம்ம இன்னொரு விஷயம், நீங்கள் உம்ரா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த டீமோட இங்கே விசிட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களா ஃப்யூச்சரில்? கண்டிப்பாக ஆல்ரெடி நம்ம மாஷா அல்லாண்டு ஒரு 2-3 தடவை கூட்டு வந்துருக்கோம் இங்கே. இப்போ அதுதான் முக்கியமாக. இப்போ வந்தமே நம்ம இன்னும் வேறு என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து இப்போ உம்ரா பேக்கேஜோட கூடிய துபாய் பேக்கேஜ் வச்சுருக்கிறோம், 3 நாள் பேக்கேஜ். அப்போ இதுதான் மெயின். குர்ஆனிக் பார்க் நம்ம சுற்றி பார்த்து இங்கே உள்ள விஷயங்களை அவங்களுக்கு சொல்கிறது. அடுத்ததாக ஷேக் சாயித் மஸ்ஜித் அபுதாபி, இப்படி எதுவெல்லாம் மார்க்கத்துக்கு முரணில்லாத விஷயங்கள் இருக்குதோ. ஏன்னா நிறைய பேர் இது கேட்குறாங்க, நீங்கள் துபாய்க்கு ஏன் கூட்டு போகிறீங்க, 3 நாள் பேக்கேஜ் துபாய்க்கு உம்ரா செஞ்சுட்டு துபாய்க்கு ஏன் கூட்டிகிட்டு போனுங்கிறீங்க. அப்படி இல்லை. இந்த மாதிரியான சில விஷயங்கள் குர்ஆன் அத்தாட்சிகளும் குர்ஆனுடைய விஷயங்களையும் எங்கெல்லாம் இருக்குதோ அதை தேடி கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் அதை பிற மக்களுக்கு போதிப்பதும் நம்முடைய விஷயமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சரில் இதை முழுவதுமாக நாங்கள் எங்களுடைய டீம் அழைச்சிட்டு வந்துங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வாங்க. ஆமீன் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் கைர் ஒன் மோர். பாரக்கல்லாஹு ஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.